இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பதான் உன் மனசுல இருக்கிற கோவமும் வெறியும் கொஞ்சமாச்சும் அடங்கி இருக்கும். இல்ல அதுக்காக உன்னை போய் நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கலாமா? இல்ல மன்னிச்சிடல. இன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. குழந்தை மாதிரி அழாத. நடந்ததெல்லாம் நன்மைக்குதான். இங்க பாரு, அந்த குடிகாரன் வந்தது, அவனை நீ அடிச்சது, என் கழுத்தை புடிச்சது, இதுதான் உன்னை துக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கடா. என்ன நம்பு சண்முகம். தெரியல, எல்லாத்தையும் பார்த்துக்கிடலாம், எல்லாத்தையும் ஜெயிச்சு போடலாம், எல்லாம் எனக்கு தெரியும். திமிர்ல நெஞ்ச நிமித்திக்கிட்டு சுத்தனமல்ல. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு தோத்து போய் ஒண்ணும் இல்லாம நிக்கல. எனக்கு என்ன நினைச்சாலே அசிங்கமா இருக்குல்ல. என்ன தப்பு பண்ண? இந்த வெங்கடேச விஷயத்துல விசாரிக்காம ரத்னாவை கட்டி வச்சது ஏன் தப்புதான். ஆனா அறிவழக எனக்கே அவன் சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சவன்ல. இல்ல நீ கூட சொன்னிய ரத்னாவுக்கே அவளை பிடிச்சிருக்குன்ட்டு. அவன் இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பான், இவ்வளவு மோசமானவனா இருப்பான் எனக்கு எப்படில தெரியும்? எங்கள தப்பு பண்ண? எதை நான் விசாரிக்காம விட்டேன்? இந்த ஜீவபால நான் வளர்த்தவன்ல. அவன் என் காலை சுத்தியே அத்தாண்டு வருவான். நம்ம வீட்டுல வளர்ந்தவன், நம்பி தானே தங்கச்சிகளோடலாம் பழகினவன். மாட்டேன்னு சொல்லி கடைசியில கழுத்தை அறுத்துட்டாம்ல. என் தங்கச்சிங்க தான் என் உலகம், என் தங்கச்சிங்க தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ட்டு தானே இது எல்லாத்தையும் செஞ்சேன். நல்லதுன்னு நினைச்சுதானே செஞ்சேன். இன்னைக்கு ரெண்டு தங்கச்சியிலும் வாழ்க்கைய போய் நிக்குது அளவுல. நான் அண்ணனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவ. ஏய், இங்க பாருடா, இங்க பாரு. என்ன பாருன்னு சொன்ன. இப்பதான் நீ கிளியரா யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. நடந்த சம்பவத்தோட ஷாக் உன்னை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. இப்பதான் உன் மனசுல இருந்த அடைப்பெல்லாம் போயிருக்கு. அது புரியுதா உனக்கு? முதல்ல நீ டினைல் ஸ்டேஜ்ல இருந்த, இப்போ செல்ஃப் பிளேமிங் ஸ்டேஜ்ல இருக்க. இதுவே ஒரு நல்ல முன்னேற்றம் தான்டா.